40 வயதை அடைந்த ஒரு மனிதன் 40 வயதை அடைந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். என்ன துஆ என்று பாருங்கள். அல்லாஹ் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசுறான். 46வது அத்தியாயம் 15வது வசனம். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதர்களுக்கு நாங்கள் சொன்னோம் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க சொன்னோம். ஏன்? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, சுமக்கின்ற பொழுதும் கஷ்டத்தோடு சுமந்தால், பெற்றெடுக்கின்ற பொழுதும் கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா, சுமந்ததும் பால்குடியை மறக்கடிக்க செய்ததும் 30 மாதங்களை கொண்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஹத்தா இதா பலக அஷுத்தா, இளைஞர் பருவத்தை அடைந்து வபலக 40 சனா, 40 வருடம் வரைக்கும் அந்த மனிதனை அல்லாஹ் வாழச் செய்கின்றானே, அவன் எப்படி துஆ கேட்கணும் தெரியுமா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, இறைவா எனக்கும் வ அலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த அருட்களுக்காக நன்றி செலுத்துகிற பக்குவத்தை தா. நன்றி செலுத்துற உணர்வு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுங்க. உள்ளம் விரிவடைந்தால், உள்ளம் தெளிவாக இருந்தாதான் நன்றி செலுத்துற பக்குவம் வரும். இத பாக்கியத்தை அல்லாஹ் கேட்க சொல்றான். இளைஞர் பருவத்தை அடைந்தால், 40 வயதை அடைந்தால் இந்த துஆவை கேட்கிற ஒரு முறை அல்லாஹ் சொல்லித்தாரான். என்ன? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா எனக்கு செய்த அருள், என்னுடைய பெற்றோருக்கு செய்த அருளுக்காக நன்றி செலுத்துகிற பக்குவத்தை தா. வ அன் அஅமல சாலிஹன் தர்தா, நீ விரும்புகிற நல்ல காரியங்களை செய்கிற பாக்கியத்தையும் தா. வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி, என்னுடைய சந்ததிகள் விடயத்தில், என்னுடைய குடும்ப விடயத்தில் என்னை நீ சீர்படுத்தி விடு. இன்னி துபுது இலைக்க, உன்னிடத்தில் நான் பாவமீழ்ச்சி பெற்று மீளுகின்றேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், உனக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிம்களில் ஒருவனாக நானும் ஆகிவிடுகிறேன் துஆ கேட்க சொல்றான் அல்லாஹ். இந்த துஆவை பாடமாக்குங்க. 46வது அத்தியாயம் 15வது வசனத்தை பெறட்டுங்க. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை வ அன் அஅமல சாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துஆவை கேட்போம் சகோதரர்களே. இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எங்களுடைய உள்ளங்கள் விரிவடையும். எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிற சோர்வுகள் இல்லாமல் போய் படைத்தவன் ரப்புக்கு நன்றி செலுத்துகின்ற பக்குவம், அந்த மனநிலை பிறந்துவிடும். அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல காரியங்களை செய்கிற அந்த பக்குவம், அந்த மனநிலை எங்களுக்கு பிறந்துவிடும். அந்த உற்சாகம் கிடைத்துவிடும். அது கிடைத்து விட்டால் நல்ல காரியங்களில் தொடர்ச்சியாக இருப்பது, நல்ல காரியங்களை செய்வது இலகுவாகி விடும் என்கிற இந்த பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.